ஒரு மனிதனாகப்பட்டவன் மனிதனாக பிறக்கிறான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வாழ்க்கைக்குள்ள ஒரு இறை வழிபாட்டுல இருக்கலாம், தியானத்துல இருக்கலாம், அவன் எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவனுடைய எண்டிங் லைஃப ஒண்ணு பிரபலமான ஊர் பேசும், உலகம் பேசும். பிரபலமாகலன்னா அவன் வீடும் அவனை சார்ந்தவங்கள பேசுவாங்க. இந்த மனிதர்களுக்கு நடப்பது போல் நடந்து வந்து ஒரு இடத்தில் தியானம் கிடைக்கும் போது அந்த மனித தன்மை மாறப்படுகிறது. அதே கண்கள், அதே மூளை, அதே மனம், அதே உடல், அதே தகப்பன், அதே பேர் எல்லாம் வைத்திருக்கிற நான் மனிதனாக இருந்தபோது ஒரு இடத்தை பார்த்த போதும் எனக்குள்ள இருக்கின்ற அந்த உணர்வுகளும் தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை பார்க்குங்கின்ற உணர்வுகளும் வேறையாக இருக்கிறது. நால்வர்களை பார்த்ததுக்கான ஒரு சாட்சி கூட கிடையாது. எதையெல்லாம் என் தியானத்துக்குள்ள இருந்து உணரப்பட்டனோ அதை பொது வெளியில் கொடுத்தேன். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களுக்குள்ள பரிணாம வளர்ச்சியை பொறுத்தே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எந்த கட்டாயமும் இல்லை. ஏற்றுக்கொண்டீர்களா அப்படி என்பதற்கும் கட்டாயம் இல்லை. இல்ல தியானம் அது போன்ற தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை அதற்கு வடிவமாக காட்ட மாட்டது. இப்ப இன்னைக்கு உங்களை சந்திக்கணும் அப்படிங்கறத தாண்டி இங்க நம்ம நேத்து ஒரு செயலை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அது வெளிப்படுத்தணும். இன்னைக்கு வெளிப்பட்ட சூழலை இன்றைய தினம்தான் அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு ஒரு ஏற்பாட்டை ரொம்ப நேரம்லாம் கிடையாது. காலையில 10 மணிக்கு ஒரு மைதானம் தயாராக இருக்கிறது, அங்கே நீ இந்த உரையை நிகழ்த்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது எங்க இருக்குன்னே எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள உடனே பேசி அவங்களும் நமக்கு எதுவுமே இல்லாம அப்படியே நீங்க எடுத்துக்கங்கன்ட்டாங்க. இது எல்லாமே வெறும் 20 நிமிடத்தில் நடக்கப்பட்டது. அவ்வளவுதான். எந்த பிளானும் கிடையாது, எந்த ஷெட்யூலும் கிடையாது. அந்த பேக்ரவுண்ட்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது வெறும் 20 நிமிடத்தில் நடக்கப்பட்ட செயல். ஆனால் இந்த செயலை இன்று இந்த மாதிரி மாறுங்கிறத எனக்கு நேற்று இரவே தெரியும். அப்ப அது என்ன மாதிரி நிகழ்வும் அப்படிங்கிறது அடுத்த நாள் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப பொதுவா நம்ம நிறைய என்னுடைய கடந்து வந்த பயணத்தை எல்லாத்தையுமே ஒரு பயம் மாதிரி என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் நிறைய வடிவங்கள்ல நான் பேசியிருக்கிறேன். தியானத்தை பத்தி பேசியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறைகளை பேசியிருக்கிறேன், மனிதர்களுடைய பொது வாழ்க்கையில இருக்கிற பொது இடங்கள்ல இருக்கிற விஷயத்த பேசியிருக்கிறேன், சத்தியம் தர்மத்தை பத்தி பேசியிருக்கிறேன், நிறைய ராஜாக்களை பத்தி பேசியிருக்கிறோம், அதே மாதிரி அரசியல் சார்ந்து பேசியிருக்கிறோம். நிறைய கருத்துக்களை நம்ம நிறைய வார்த்தைகளாக நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வரும்போது பேசியிருந்திருக்கோம். அப்ப நமக்குள்ளே ஒரு தியானம் கிடைக்கப்பட்ட போது இந்த தியானத்திலிருந்து நமக்கு நடக்கிற அந்த வடிவத்தை தான் நம்ம எடுத்து நம்ம பேசுறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பல்வேறுபட்ட சூழல்கள்ல நம்ம பேசப்பட்டிருக்கு, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப உறுதியா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தருடைய பயணம், அந்த பயணம் முழுக்க அவர் எதெல்லாம் அப்படி கடந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மனிதனாகப்பட்டவன் மனிதனாக பிறக்கிறான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் வாழ்க்கைக்குள்ள ஒரு இறை வழிபாட்டுல இருக்கலாம், தியானத்துல இருக்கலாம், அவன் எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவனுடைய எண்டிங் லைஃப ஒண்ணு பிரபலமான ஊர் பேசும், உலகம் பேசும். பிரபலமாகலன்னா அவன் வீடும் அவனை சார்ந்தவங்கள பேசுவாங்க. இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பெரிய கடந்து வர ஒரு ஜேர்னி இருக்கும், ஒரு டிராவல் இருக்கும். அப்ப அந்த டிராவலை ஒருத்தர் பல முறை பல வடிவங்கள்ல மக்கள்கிட்ட அவர் அதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப என்னுடைய வடிவத்திலிருந்து நான் பார்த்த நிறைய வடிவத்தை, என்னுடைய வாழ்க்கைய எனக்குள்ள முதல் முறையாக தியானம் எப்படி வந்துச்சு, தியானம் என்னுடைய லைஃப் எப்படி மாறுனுச்சு, ஒரு தியானம் வந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும், அது எப்படிலாம் நடக்கும், அந்த மாதிரி சூழல்கள், ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு ஒரு அமானுஷ்யமான விஷயம், அவனால் யூகிக்க முடியாத சில செயல்கள் எப்படி நடக்கிறது. அப்ப ஒரு இடத்த நார்மலாக ஒரு சிறு வயதிலிருந்து பள்ளிக்கு போற சின்ன குழந்தையிலிருந்து ஒரு இடத்துக்கு, ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போகும்போது, ஒரு மலைத்தொடருக்கு கூட்டிட்டு போகும்போது, ஒரு இயற்கையா சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போகும்போது, அப்ப தியானம் வராத போது அந்த இடத்தை ஒரு சுற்றுலா பயணியாக ரசிச்சோம். சிறு வயதுல என் தந்தை என்னை குற்றாலத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கிறார். அப்ப அந்த குற்றாலத்தில் கொட்டப்படுகின்ற நதியையும் அந்த மலையையும் ஒரு பார்வையாளர் ரசித்தோம். சிறு வயதுல என் தந்தை என்னை பழனிமலைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப அந்த கடவுளையும் அங்க இருக்கிற பேக்ரவுண்டையும் நம்ம ரசிச்சோம். அதே மாதிரி சிறு வயதில் என் தாய் என்னை நிறைய திரையரங்கத்தில் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிருக்கிறாங்க, அதை ரசிச்சோம். அப்புறம் என் தாயோட சகோதரராக இருக்கக்கூடியவர் திரைப்படத்துல அந்த படத்தையோ ஓட்டக்கூடிய ஆபரேட்டராக இருந்ததனால் அந்த படம் ஓட்டப்படுகிற இடத்திலிருந்து படத்தை பார்க்கிற போது அதையும் ரசிச்சோம். அப்ப இதுல இருந்து ஒவ்வொருத்தருடைய விஷயமும் அவருக்குள்ள நடக்கிற தன்மையிலேயே அவர் இந்த உலகத்தை ரசிக்கிறார், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறார், இந்த உலகத்துக்குள்ள போறார். அப்ப அந்த மாதிரி பயணத்துக்குள்ள இருக்கும்போது ஒருத்தருக்கு மேம்பட்ட கல்வி கிடைக்கும் போது அவர் படித்தவராக, ஒரு அதிகாரியாக, ஒரு பொறுப்பு உள்ளவராக கூட மாறுறார். படித்தவர், நிறைய படித்தவர், ஒரு பொது வாழ்க்கையில ஒரு போராட்ட களத்துக்குள்ள தலைவராக கூட இருக்கிறார், ஒரு புரட்சியாளராக கூட இருக்கிறார், ஒரு இராணுவத்தோட வீரராக கூட இருக்கிறார், ஒரு விமானியா கூட இருக்கிறார், ஒரு நாட்டோடைய தலைவனா கூட இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தன்மை கிடைக்கும் போது அது அறிவாக, அது உயர்ந்த செயலாக ஒவ்வொருத்தருக்கும் பிரிந்து ஒரு செயல் நடக்கிறது. அதே போல என் வாழ்க்கையில் இந்த மனிதர்களுக்கு நடப்பது போல் நடந்து ஒரு இடத்தில் தியானம் கிடைக்கும் போது அந்த மனித தன்மை மாறப்படுகிறது, அந்த மனித வடிவங்கள் மாறப்படுகிறது. அந்த மனித வடிவங்கள் மாறப்பட்ட போது, அந்த மனித தன்மைகள் மாறப்பட்ட போது அதற்குள்ளே தொடர்ந்து பயணம் பண்ணி பல ஆண்டுகள் இந்த தியானம் என்பதை பல ஊர்களில் பல நகரங்களில் சுற்றி போகும்போது ஒரு இடத்தில் ஒவ்வொரு விதத்தையும் நாம் பார்க்கும்போது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்போது நாம் அதை பொது இடங்களில் வெளிப்படுத்துகிறோம், மக்களிடம் சொல்கிறோம். அப்படி நாம் சொல்லி வந்தோம், அப்படியே நம்ம வாழ்க்கை போனது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு இடத்துக்குள் ஒரு பயணத்தை எப்படி மேற்கொள்றோமோ அதே போல நம்ம உடலுக்குள்ள ஒரு தியானம் என்பது ஒரு பயணமாக இருக்கிறது. ஒரு பயணம் எப்படி இங்கிருந்து கிளம்பி நம்ம வீசா இல்லாம ஒரு அமெரிக்காவுக்கு நடந்தே போனா எப்படி இருக்கும், எவ்வளவு ஆண்டுகள் ஆகும், போயிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது இல்ல. அதே மாதிரிதான் தியானம் வந்தது, அது வெல்லுமா, அது என்ன செய்யும் அப்படிலாம் தெரியாது, நிச்சயமா தெரியாது. அப்ப தியானம் வந்தது, வந்த உடனே அது அதிசயம் பண்ணது, அதுல ஆச்சரியப்பட்டோம், அதுல வியர்ந்தோம், ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆனால் அதுக்குள்ள இருந்து நாம் ஒரு வேலை செய்தோம். ஆனால் அது எப்படி, எதை நோக்கி போக போகிறது, அது என்ன செய்ய போகிறது, அதுகிட்ட என்ன திட்டம் இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு ஒரு இடத்தை, நாம் பார்த்த இடத்தை அது வேற மாதிரி காட்டும் போது அதே கண்கள், அதே மூளை, அதே மனம், அதே உடல், அதே தகப்பன், அதே பேர் எல்லாம் வைத்திருக்கிற நான்
மனிதனாக இருந்த போது ஒரு இடத்தை பார்த்த போதும் எனக்குள்ள இருக்கின்ற அந்த உணர்வுகளும் தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தை பார்க்குகின்ற உணர்வுகளும் வேறையாக இருக்கிறது. அப்ப என் தந்தையை தியானத்துக்கு முன்னாடி தந்தையாக அணுகினேன். அப்ப பயம், எங்க அப்பா கிட்ட போய் நிக்க, எங்க அப்பா கிட்ட பேச பயம். அப்ப தந்தை அப்படிங்கிறது மட்டும்தான் அணுகினேன். ஆனா தியானத்துக்கு அப்புறம் அந்த பயத்தை தாண்டி அவருடைய தன்மை என்ன, என்னுடைய தன்மை என்ன. ஆரம்பத்தில் அவர் ஏன் தந்தை அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிந்ததுன்னா, அவருக்குள்ள இருக்கின்ற கோபம், அவருக்குள்ள இருக்கின்ற பாசம், அந்த தன்மையை என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்ப நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கறத தாண்டி அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறத என்னால உணர முடிஞ்சிச்சு. அவர் ஏன் இப்படி ரிப்ளை பண்றாரு, ஒரு விஷயத்த அணுகும் போது நான் எப்படி அணுகிறேன், அவர் எப்படி அணுகிறாரு. அப்ப அவர் அணுகிறதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா அது என்னவாக இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்தேன். அப்ப அவருக்குள்ள நிகழ்றத என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப அதுக்கு காரணம் என்னுடைய தியானம். அப்ப என்னுடைய தியானம் நம்ம வரலாறாக இருக்கக்கூடிய எத்தனையோ பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தொல்லியல் துறையில இருக்கிற மிக நமக்கு பழமையான இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள், பழமையான இருக்கிற ராஜாக்களுடைய பொருட்களையோ காயன்களையோ ராஜாக்களுடைய பேக்ரவுண்டையோ கோவில்களுடைய பேக்ரவுண்டையோ நால்வரை இந்த 400 ஆண்டுகள்லயோ 300 ஆண்டுகள்லயோ 100 ஆண்டுகள்லயோ நால்வர்களை பார்த்ததுக்கான ஒரு சாட்சி கூட கிடையாது. நான் நால்வர்களை கண்டேன் அப்படின்னு ஒரு சாட்சி நம்மகிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது எழுத்து வடிவமாக பண்டைய காலத்துடைய வரலாறுகள், அவர்களுடைய பாடல்கள், அவர்கள் உருவமாக எப்படி இருந்தார்கள், என்ன உணவை உட்கொண்டார்கள், எப்படி இருந்தது என்பதற்கு நம்மளிடம் ஒரு புகைப்படமோ ஒரு உறுதியாகப்பட்ட ஆதாரமாக எதுவும் இல்லை. அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த படமும் அந்த பழமையான நமக்கு ஒரு கோவிலும் அந்த கோவிலை சார்ந்த வரலாறுகளும் நமக்கு உள்ள கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நாம் படித்துவிட்டு ஒருவர் வந்திருக்கிறார், ஒருவர் வாழ்ந்திருக்கிறார், இங்கே ஒரு கோவில் இருக்கிறது, வணங்குகிறோம். அப்ப அந்த மந்திரத்தை பயன்படுத்தும் போது நால்வர்கள் பயன்படுத்திய எழுத்திலிருந்து நமக்குள்ளே ஒரு புது எழுச்சியோ ஒரு புது மாற்றமோ உருவாகுது. அந்த வடிவத்தை எனக்குள்ள தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வடிவத்தை இன்னும் உணர்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. நால்வர்களை படிக்காமலே, ஒரு கோவிலுடைய வரலாறு படிக்காமலே, தொல்லியல் துறையில் இருக்கின்ற அவர்களுடைய ஸ்டேட்மெண்டை பார்க்காமலே அந்த கோயிலுடைய வரலாறுகளை அறியக்கூடிய அந்த வாய்ப்பை நான் அறிந்தேன். இது தியானத்தோட நடந்தது. இத பொதுவெளியில என்னை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், என்னை சார்ந்து வருபவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அப்ப நான் போன பயணங்கள் எல்லாம், நான் போன மலைத்தொடர்கள் எல்லாம், நான் போன நதி தொடர்கள் எல்லாம், நான் போன கடற்கரை பாதையெல்லாம் எனக்கு எதையெல்லாம் காட்டப்பட்டதோ, எதையெல்லாம் என் தியானத்துக்குள்ளிருந்து உணரப்பட்டனோ அதை பொதுவெளியில் கொடுத்தேன். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர்களுக்குள்ள பரிணாம வளர்ச்சியை பொறுத்தே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எந்த கட்டாயமும் இல்லை. ஏற்றுக்கொண்டீர்களா அப்படி என்பதற்கும் கட்டாயம் இல்லை. அது நீங்கள் என்ன வளர்ச்சியில் இருக்கிறீர்களோ அதற்கேற்ற மாதிரி இதை உணரலாம், உணராமையும் போகலாம். இது ஒருத்தருடைய நடக்கின்ற உள் பயணமாக நடக்கின்ற வேலை. அவருக்கு இதை எந்த கையில் டூலும் இல்லாமல் அவர் எப்படி இதை கூறுகிறார். இப்ப நம்ம அரசாங்கத்திலேயோ நம்ம பொது இடங்கள்லயோ நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஆதாரமிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போதுதான் நாங்கள் அதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் பண்ணி அதை நாங்கள் கொடுப்போம் அப்படி என்று சொல்கிறார்கள். அப்ப சில வடிவத்தை அந்த உள் உணர்வுகள் நம் தியானத்தில் இருக்கும் போது அதை ஆதாரமாக கொடுப்பதற்கு அந்த கொடுக்க வேண்டும் என்ற சூழலை கூட சமயத்தில் இந்த தியானம் உருவாக்க மாட்டேங்கிறது. இல்ல தியானம் அது போன்ற தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலை அதற்கு வடிவமாக காட்ட மாட்டது. இப்ப ஒரு குழந்தை எக்ஸாமுக்கு தயாராகும் போது படிக்குது போகுது இல்ல, அது போல இதை ஆதாரமாக காட்ட வேண்டும் என்பது அந்த தியானமாகப்பட்டது எனக்கு காட்டவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தவும் இல்லை. அது ஒருவேளை ஏற்படுத்தி இருந்தால்
இதை ஆதாரமாக கொடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செய்திருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அது ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த சூழலை அது உருவாக்கல. அப்ப ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதை படிக்காமலே ஒருவர் தியானத்தில் ஒரு விஷயத்தை உணர்கிறார் அப்படிங்கிறதை நாம் உணர்ந்தோம் என்பதை மட்டும் பொது வழியில் வைத்தோம். அப்ப நம்ம வாழ்க்கையில அந்த காற்றாக இருக்கப்பட்டது, அந்த தியானமாக இருக்கப்பட்டது கிடைக்க 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 நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறினது. அப்ப எனக்குள்ள ஒரு ஒப்பீடல் பிறந்தது. சிறு வயதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த தியானம் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறியது அப்படிங்கிற 2 ஸ்டேட்மெண்டா பிரிந்தது. ஒரே கதாபாத்திரம், ஒரே முகம், ஒரே கலர், எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய பழக்க வழக்கம் மாறுது, ஒருத்தருடைய கேரக்டர் மாறுது, ஒருத்தருடைய தாட் மாறுது. அப்ப ஒருத்தருடைய அந்த வடிவங்கள் எல்லாம் மாறும்போது ஊருக்கு இங்க இருக்கிற என்னை பின்பற்றவங்களுக்கோ இல்ல ஊருக்கோ உறவுக்கோ என்னை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆச்சரியப்படலாம், படாமையும் போகலாம். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நான் ஒரு பொருளை திருட சென்றவன் அதே சில ஆண்டுகள் கழித்து திருடிய பொருளை எப்படி வைக்கலாம், ஏன் திருடியும், எதற்காக திருடினோம், திருடியிருக்க கூடாதே அப்படி என்று நானே யோசிக்கிறேன். எவ்வளவு பெரிய பிழையை செய்து விட்டோம், இந்த பொருளை ஏன் திருடணும் அப்படி என்று வேற யாரும் என்னை கண்டுபிடிக்கவில்லை, நானே கண்டுபிடித்தேன் திருடி இருக்கிறேன் என்று. அப்ப நான் செய்ததை யாரும் சுட்டி காட்டாமல் நானே உணர்ந்தேன். அப்ப எனக்குள்ள இருக்கின்ற பிழைகளையும் எனக்குள்ள இருக்கின்ற தவறுகளையும் நான் சரி செய்வதற்கும் அந்த வாய்ப்பு எனக்குள்ளே நிகழ்ந்தது, எனக்குள்ளே நடந்தது. அப்ப 2 ஒப்பீடா பிரிச்சுக்கிட்டேன். ஒரு மனித தன்மையில எதுவுமே தியானம் என்று கிடைக்காத போது என்னுடைய இங்க இருக்கிற இந்த அட்மாஸ்பியர்ல இந்த சூழல்ல இருக்கிற எல்லா செயலையும் எடுத்துக்கொண்டு நான் போகும்போது எப்படி இருந்தேன், இந்த சூழல்லே இருந்து கொண்டு எனக்குள்ளே ஒரு உடல்ல ஒரு பருவ மாற்றம், உடலுக்குள்ளே பருவ மாற்றம், வேற எதுவும் கிடையாது. உடலுக்குள்ள எனக்குள்ள எந்த இதுவும் இல்லாம ஒரு பருவமா மாற்றம் மாதிரி ஒரு சில்னஸான பகுதிக்குள்ள போகும்போது உடல் எப்படி மாறுது, ஒரு குளிர் தன்மை உடல் நடுங்குது. அப்ப உடலுக்குள்ள பசியோ இல்ல நம்மளுடைய அத்தனை செயலும் உறுப்புகள் அனைத்தும் குளிர் பிரதேசத்துல வேற மாதிரி வேலை செய்யும். ஒரு வெயில் பிரதேசத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்களுடைய உறுப்புகள் அனைத்துமே வேற மாதிரி வேலை செய்யும். அதே மாதிரிதான் உங்க உடல்ல ஒரு காற்றோ ஒரு தியானமோ ஒரு உஷ்ணமோ உள்ள வரும்போது உங்க உடலோட தன்மை வேற மாதிரி வேலை செய்யுது. அப்ப அந்த உடல் பருவ மாற்றம் அப்படிங்கறதுதான் இதோடைய கரெக்டான பொருள். அப்ப உடல் மாறுது. அப்ப ஒரு உடலுக்குள்ள ஒரு மாற்றமா அது செயல்படுது. அப்ப மனமாகப்பட்டது, மூளையாகப்பட்டது, கண்களாகப்பட்டது, செவியாகப்பட்டது, கையாகப்பட்டது, காலாகப்பட்டது, இங்கே மலவாசலாக இருக்கக்கூடியது, சிறுநீர் வாசலாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே பருவ மாற்றம் அடைகிறது. அப்ப அது எல்லாமே அதோடைய பணி, ரெகுலர் பணியை மாற்றி வெவ்வேறு பணிகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது. அப்ப அதுலதான் ஒரு வியர்ப்பை ஊருக்கு ஏற்படவில்லை, உலகத்துக்கு ஏற்படவில்லை, நண்பர்களுக்கு ஏற்படவில்லை, ஒரு தனி நபர்களுக்கு ஏற்படுகிறது. இங்கு தியானம் பண்ணிய யாரும் வியர்ந்தது இறைவனையோ பிரபஞ்சத்தையோ தாண்டி தன்னை உயர்ந்தார்கள். தனக்குள்ள இருக்கிற அனுபவம், தனக்குள்ள நடக்கிற மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இது நாம் அல்ல, இது என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ள யோசிச்சாங்க. அப்ப அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் பொது இடங்கள்ல பொது வெளியில நம்ம சொல்லி வந்தோம்.